இந்த வீடியோவில் இந்த வாரம் நடந்த மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தான் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். செபி 91% ட்ரேடர்ஸ் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் மணி லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மணி லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். செபி ஐபிஓ மார்க்கெட்டை ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸையும் பார்க்க போகிறோம். ஜெரோதா அவங்க பிஸ்னஸ் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். சிஎன்ஜி காருக்கான டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதுக்கான ரீசன்ஸையும் பார்ப்போம். முன்னாள் ஃபெட் சேர்பர்சனான ஜானட் எலன் யூஎஸ் எக்கானமி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆர் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ iPhone 16 குயிக் காமர்ஸ் வெப்சைட் மூலமாக வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்ப்போம். கோல்ட்ப்ளே மியூசிக் பேண்ட் இந்தியாவில் ஈவெண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் டிக்கெட் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கான ரீசன்ஸையும் பார்க்க போகிறோம். ஸ்விக்கி இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஐபிஓ விட போகிறாங்க, அவங்க ஜொமேட்டோவோட எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். நிஃப்டி 50 இந்த வாரம் 1.09% இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்குது. இப்போ மார்க்கெட் நல்ல புல் ரன் மொமெண்டமில் இருக்குது. இயர் டு டேட் கிராஃப் பார்த்தோம்னா 20.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நல்ல ரிட்டர்ன். மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேலிடாக தான் இருக்குது. நிஃப்டி 50யோட பி ரேஷியோ 24.34 இருக்குது. கரெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கேஷை நிறைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. கரெக்ஷன் அவங்களோட மணியை டெப்ளாய் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் எஸ்ஐபி மூலமாக நிறைய கேஷ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓவராலாக கரெக்ஷன் வந்தாலும் நல்லது தான். மார்க்கெட் ஓவர் வேலிடாக இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. நெக்ஸ்ட் செபி சொல்லியிருக்காங்க 91% ட்ரேடர்ஸ் மணியை லூஸ் பண்ணுறாங்கன்னு. செபி போன வாரம் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் 2024 91.1% இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் மணியை லூஸ் பண்ணி இருக்காங்க. 2024 73 லேக் ட்ரேடர்ஸ் பெர் பர்சனாக 1.2 லேக் லூஸ் பண்ணியிருக்காங்க. 2024 வெறும் 1% ட்ரேடர்ஸ் தான் 1 லட்சம் மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே டைமில் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்பர் சொல்லணும்னா 2024 ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் 33,000 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 28,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் 41,544 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மணி இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு மூவ் ஆகிருக்குது. இதனால தான் செபி பல டைம் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த எஃபிஐ அப்புறம் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் எல்லாம் அல்காரிதமிக் ட்ரேடிங் பண்ணுவாங்க, அதுவும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்க ட்ரேடிங் எல்லாமே ஆட்டோமேட்டட். இவங்களோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போட்டி போட்டு வின் பண்ணுறது கஷ்டம். சரி, இப்போ இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். 101 பேர் 100 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் 127 பேர் 10 கோடி மேலே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக கொஞ்சம் பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ் ஆனவங்க நம்பர்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 90% ஆளுங்க லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. செபி எஸ்எம்இ ஐபிஓ மார்க்கெட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோட ஐபிஓ எல்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுது. லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ராஃபிட்டில் வித்துடுறாங்க. ஒரு காலத்தில் கம்பெனிஸ் அப்புறம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2020 ஆவரேஜாக ரீட்டைல் அப்ளிகேஷன்ஸ் 511. ஆனால் அது 2024 2,18,973 இருக்குது. 2024 நிறைய எஸ்எம்இ கம்பெனிஸும் ஐபிஓ விட்டுருக்காங்க. 2024 ஆவரேஜ் லிஸ்டிங் கெயின்ஸ் 50% இருக்குது. இதுக்கான ரீசன்ஸ் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் ஐபிஓ ஒரு கேம்பிளிங் மாதிரி பார்க்குறாங்க. செபி லாஸ்ட் வீக் இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன கம்பெனிஸ் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை இன்ஃப்ளேட் பண்ணி ஐபிஓ விட முடியும். அவங்க கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஐபிஓ அப்போ செக் பண்ணுறது கஷ்டம். ஐபிஓ விட்டதுக்கப்புறம் அந்த சின்ன கம்பெனிஸோட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்டேக்கை விற்றுட்டு காசு பார்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் புல் மார்க்கெட்டை தான் பார்த்துருக்காங்க. பியர் மார்க்கெட் அப்போது ஐபிஓவில் வர்ற கம்பெனிஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்காது, அப்புறம் லிஸ்டிங் கெயின்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ஜெரோதா அவங்களோட ரெவன்யூவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபர்ம் லாஸ்ட் வீக் அவங்களோட 2024 ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. டோட்டல் ரெவன்யூ 8,370 crores இருந்துச்சு. அதில் ப்ராஃபிட் 4,700 கோடி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 55% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ 22% அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி அவங்களோட ரெவன்யூ நம்பர்ஸை வெளியில் சொல்ல மாட்டாங்க. மேபி ஜெரோதா ஃபியூச்சரில் ஐபிஓ விடுறதுக்கு பிளான் வச்சுருக்கலாம். அப்புறம் செபி இந்த வருஷம் வால்யூம் பேஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபீயை எலிமினேட் பண்ணுறதுனால ஜெரோதாவோட ரெவன்யூ 10% டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மில் இவங்க க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்ஜி 4 வீலர்ஸோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. 2024 இந்தியன் கார் பையர்ஸ் நிறைய பேர் சிஎன்ஜி கார்ஸை வாங்கினாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 2024 சிஎன்ஜி கார்ஸோட சேல்ஸ் 45% இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
நம்பர் ஆஃப் சிஎன்ஜி மாடல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பெட்ரோல் கார்ஸோட growth வந்து -4.6% கம்மியாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து சிஎன்ஜியோட ரேட்டு கம்மி, சிஎன்ஜி வண்டியிலிருந்து புகை வர்றதும் கம்மி, அப்புறம் சிஎன்ஜி ரீஃபில்லிங் ஸ்டேஷனும் அதிகமாகிடுச்சு. மிட்ரேஞ்ச் கார் மாடல்லையும் இப்போ சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. டாடா லாஸ்ட் வீக் ஒரு புது சிஎன்ஜி மாடலை லான்ச் பண்ணாங்க. அது பேர் வந்து நெக்ஸான் சிஎன்ஜி. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8.99 lakhs இருந்துச்சு. மாருதி அப்புறம் ஹுண்டாயும் சிஎன்ஜி கார் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கிறனால ஃபியூச்சரில் நிறைய மாடல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் இப்போ 95 rupeesல விற்கிது. ஆனால் சிஎன்ஜி பெர் கேஜி 75 ரூபாயில் விற்கிது. கமர்ஷியல் டாக்ஸி அப்புறம் ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற ஆளுங்க தான் இந்த வண்டியை நிறைய வாங்குறாங்க. இவங்க தான் இந்த வண்டியில் நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஜானட் ஏலன் ரிசெஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முன்னாள் யூஎஸ் ஃபெட் சேர்பர்சனான ஜானட் ஏலன் யூஎஸில் நெக்ஸ்ட் இயரில் ரிசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் எக்கனாமிக் சாஃப்ட் லேண்டிங் வந்துரும்னு சொல்கிறாங்க. யூஎஸில் இருக்கிற ஹவுஸ் ப்ரைஸஸும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஜிடிபி growth லாஸ்ட் குவார்ட்டரில் 3% க்ரோ ஆகிருக்குது. இது நல்ல growth. அதனால் யூஎஸில் ரிசெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகிறதும் சான்சஸ் கம்மி. அப்புறம் யூஎஸ் ஃபெட் ரேட் பற்றி பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பரில் 2 ரேட் கட் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் 0.25% ரேட் கட் இருக்கும். அப்புறம் டிசம்பரில் இன்னொரு 0.25% ரேட் கட் இருக்கும். நெக்ஸ்ட் என்எஸ்சி ரீபேலன்ஸ் நியூஸ் பற்றி பார்ப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை எவ்ரி 6 monthsக்கு ஒரு டைம் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக் என்எஸ்சி என்ன சொன்னாங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ட்ரெண்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் கனரா பேங்கை ஆட் பண்ண போகிறதா சொன்னாங்க. அப்புறம் டிவைஸ் லெபார்டரிஸ், எல்டிஐ மைண்ட்ரியை நிஃப்டியிலேருந்து ரிமூவ் பண்ணி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுற பேசிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ டிவைஸ் அப்புறம் எல்டிஐ மைண்ட்ரியிலேருந்து மணியை வெளியில் எடுத்து அதை ட்ரெண்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் கனரா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் குயிக் காமர்ஸில் நடந்த ஐஃபோன் 16 சேல்ஸ் பற்றி பார்ப்போம். பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் அப்புறம் பிக் பாஸ்கெட் இது எல்லாம் குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ். இவங்க எல்லா மளிகை சாமானும் வீட்டுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஐஃபோன் 16 வீட்டுக்கு 10 minutesல டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்றா நிறைய ப்ராஃபிட் மார்ஜின் வரும். அதனால குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இந்த செக்டாரில் இறங்கிட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் 1 day டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஃபோன் ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சிட்டியில் இருக்கிற ஆளுங்க தான் இந்த குயிக் காமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஐட்டம்ஸோட ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாங்க. ஏன்னா 10 நிமிஷத்தில் டெலிவர் ஆகிற கன்வீனியன்ஸ் வேற எதுலையும் வராது. எப்படி இப்படி 10 நிமிஷத்தில் டெலிவர் பண்ணுறாங்க? ஏன்னா குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் சிட்டியில் பல இடத்துல வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் பொறுத்து அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பெரிய வேர் ஹவுஸ் வச்சிருந்தா கம்பெனிஸ்க்கு நிறைய செலவாகும். அதனால தான் நிறைய குயிக் காமர்ஸ் கம்பெனிஸில் லாஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கோல்ட்ப்ளே டிக்கெட்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். கோல்ட்ப்ளேன்னு ஒரு மியூசிக் பேண்ட் இருக்காங்க. இவங்க மும்பையில் ஜான் 2025 ஒரு ஸ்டேடியமில் கான்சர்ட் போட போகிறாங்க. அதுவும் 50,000 பேர் அந்த ஸ்டேடியமை ஹோல்டு பண்ணும். டிக்கெட்ஸ் எல்லாம் புக் மை ஷோவில் போன வாரம் விற்றாங்க. ஆனால் புக்கிங்க்கு ஓப்பன் ஆன 10 நிமிஷத்துலேயே எல்லா டிக்கெட்ஸும் விற்று போச்சு. புக் மை ஷோவோட வெப்சைட் அப்புறம் ஆப்பும் கிராஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ பேர் ஒரே டைமில் புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அதை செகண்டரி மார்க்கெட்டில் விற்றுருக்குறாங்க. டிக்கெட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3,500லேருந்து 35,000 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் சில பேர் 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதனால என்ன தெரிய வருதுன்னா இந்தியாவோட ஆர்கனைஸ்ட் லைவ் ஈவெண்ட் செக்டர் நல்ல க்ரோ ஆக போகுது. எந்த லைவ் மியூசிக் கான்சர்ட்டாக இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்க போகுது. இந்த கான்சர்ட்காக லட்சத்தில் செலவு பண்ணாமல் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் ஆச்சு வரும். நெக்ஸ்ட் ஸ்விக்கி ஐபிஓ பற்றி பார்ப்போம். அப்புறம் ஸ்விக்கியை ஜொமேட்டோவோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸ்விக்கி இன்னும் கொஞ்ச நாளில் ஐபிஓ விட போகிறாங்க. செபி கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. 10,700 கோடி ரூபாவை ரைஸ் பண்ண போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கி பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடையாது. கம்பெனி இன்னும் லாஸ்ட்ல தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ண போறாங்க. நிறைய பேர் லிஸ்ட் டே கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ணி கேம்பிள் ஆட போறாங்க. சரி, இப்போ ஸ்விக்கியையும் ஜொமேட்டோவையும் கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜொமேட்டோ தான் ஸ்விக்கியோட பெருசு. அப்புறம் ரெவன்யூ டேர்ம்ஸில் ஜொமேட்டோவோட ரெவன்யூ தான் அதிகம். ஜொமேட்டோவும் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸ்விக்கியோட பிஸ்னஸ் இன்னும் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஸ்விக்கி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஜொமேட்டோவோட ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட குயிக் காமர்ஸ் பிஸ்னஸை பார்க்கும்போது ஜொமேட்டோக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. அப்புறம் நிறைய ஆர்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸும் ஜொமேட்டோவுக்கு அதிகம். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.